ஹலோ! ஸோ இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணோங்கிறது தான் இந்த வீடியோ. ஒரு சின்ன ட்ரிப். நான் இருக்கிற ஸ்டஃபர்ட்ல வந்து கேரளா அசோசியேஷன் ஸ்டஃபர்ட் காஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. நெறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி யூகேல வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து நர்சஸ். அவங்க உருவாக்குன ஒரு கம்யூனிட்டி தான் இத்தன வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு 2 பஸ்ல 2 கோச் நியர்லி ஒரு 120 மெம்பர்ஸ் நாங்க போயிருப்போம் ஃபேமிலியா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அத பத்தி உள்ள ஒரு சின்ன வீடியோ தான் இது. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட குட்டி இருக்கா, அப்ப அவ நெறைய வீடியோ என்ன எடுக்க விடல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணலாம் நெனச்சேன். ஸோ இப்படியும் இங்க பீச் இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. என்னடான்னா, நாங்க வந்து போம்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது பீச் வேற மாரி இருந்துச்சு. மேபி ஊர்ல நம்ம வந்து ஹோல் டே எல்லாம் பீச்ல அப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. ரேரா தான் அப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் டே ட்ரிப்புங்கிறனால, அம் ஸோ ஃபுல் டே ட்ரிப்பும்போது நாங்க கொஞ்ச டைம் தான் பீச்ல இருந்தோம். ஜர்னிலேயே 6 ஹவர்ஸ் போயிருச்சு. அ ஏன்னா நான் இருக்கிற இடம் வந்து மிட்லாண்ட்ஸ். யூகேவோட நடுப்பகுதியில நான் இருக்கேன். அப்புறம் சுத்தி வந்து இங்க கடல் இல்ல. எங்க கடல் கரைக்கு போணும்னாலும் இங்க வந்து 1/2 அன் ஹவர் மினிமம் 1 ஹவராவது ட்ராவல் பண்ணா தான் ஒரு கடற்கரைக்காவது போக முடியும். நான் இருக்கிற இடத்துலருந்து. பட் நான் வந்து கோஸ்டல் ரீஜன் கன்னியாகுமரி பக்கத்துலனால, நான் வந்து பீச்ச ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பீச்சு. பீச்சில போய் டெய்லி போணுனாலும் நான் ஆசைப்படுவேன். அவ்வளோ நிம்மதியா இருக்கும். ஸோ இங்க வந்து இந்த 3 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பீச்சுக்கு போறேன். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் போனேன். அப்படி எக்ஸ்பெக்ட்டே பண்ணாம போனனால எனக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு டே வெல் ஸ்பென்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து வெளிய போறதுனால இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப பேசல. ஸோ மிச்ச வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து எடிட் பண்ணி அ போட்டிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. நான் போன இடத்த நீங்களும் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு என் குட்டி வந்து ரொம்ப வீடியோஸ் எடுக்க விடல. பட் நான் கவர் பண்ற அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்லி சொல்லி எங்கே போனோங்கிறத சொல்லல. ஸோ நாங்க போன இடம் பேர் வந்து வெஸ்டர்ன் சூப்பர்மேர். அது இங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு போறதுக்கு. அது வந்து சாமர்செட் பக்கத்துல நெனைக்கிறேன். நாங்க நெறைய இடத்துல நார்த் சாமர்செட்ன்னு எழுதியிருந்தாங்க. ஸோ எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் அந்த பீச் பேர் வந்து வெஸ்டர்ன் சூப்பர்மேர். ஸோ என்னோட டே ட்ரிப்புக்கு எல்லாரும் வெல்கம். நான் பார்த்தது நீங்களும் இந்த வீடியோஸ் வழியா பாருங்க. அம் நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் பீச் மாரி இல்ல. நான் கன்னியாகுமரி பீச் தான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப விகரஸா இருக்கும் கன்னியாகுமரி பீச். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. மிச்சம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்க போனதில எப்படி இருந்துச்சுன்னு, என்னோட வீடியோஸ், ஃபோட்டோஸ்ல வந்து பின்னாடி நான் கண்டிப்பா சொல்றேன். அப்போ வீடியோ பார்க்கலாம். அப்போ இங்கேருந்து தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஃபேர்டேன்னு ஒரு ரோடு இருக்குது. அங்கே தான் எல்லா பஸ்ஸும் வந்துச்சு. சாரி 2 பஸ் வந்துச்சு. அதில் நாங்கள் ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ப்ராஸ்பெக்ட் ரோட்லேருந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். சாரி இந்த வீடியோவில் நிறைய ரோட் சைட் வியூஸ் இருக்கும். ஏன்னா அப்போ தான் என் குழந்தை தூங்கிட்டு இருந்தா. அப்போ தான் எனக்கு நிறைய வியூ எடுக்க முடிஞ்சுது. ஸோ இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள இடம். இங்கேருந்து மெதுவாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பித்தோம். ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருந்தோம். பட் நாங்கள் போகிறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ளே 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ நியர்லி 12 o'clock தான் நாங்கள் பீச்சுக்கே ரீச் ஆனோம். அப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த பஸ்ஸு போகிற ரோட்லேயே பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது சென்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஸ்டார்டிங் தான் இங்கே.
சம்மர் வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பச்சை பசேர்னு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் வெளியே போகிறதுக்கு. அதனாலேயே எல்லாருமே சம்மர் டைமில் வெளியே தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறது ரொம்ப கம்மி. வீக்கெண்ட்ஸ் ஆகிட்டாலே எல்லோரும் வெளியே போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அந்த இடம் தான் அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு பகுதி. ஸோ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்குள்ள மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும். நம்ம ஊரில் உள்ள எந்த மரமுமே இங்கே இருக்காது. டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரௌன் கலர் லீவ்ஸு, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்று, இப்போ சம்மர் முடிஞ்சு இலையுதிர் காலம் ஆரம்பிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இருக்க இடம் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது வந்து இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃப்ளாட் பார்த்துருப்பீங்க, பென்னிகோட்டுன்னு. இதுதான் நாங்கள் இருக்க இடத்துலையே இருக்கிற ஹைட்டான ஒரு ஃப்ளாட். நம்ம ஊரில் எப்படி கிராமங்களில் வந்து பெரிய ஃப்ளாட் இருக்காதுல்ல, அதே மாதிரி இதுதான் நான் இருக்கிற இடத்துல வந்து டவுன் சென்டர் போகிற வழி. அப்போ டவுன் சென்டர்னால் நம்ம ஊரில் வந்து சந்தைக்கு போகிறோன்னு சொல்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவர் சைடு, ஸ்போர்ட்ஸ் டைரக்ட்டு, எம்என்எஸ், மார்க் அண்ட் ஸ்பென்சர், இந்த கடையெல்லாம் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம எதுக்கும் ரொம்ப தூரம் தள்ளிலாம் போக வேண்டாம். எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். யூகேல எல்லா இடமுமே அப்படி தான். நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் போகணும், ட்ரெஸ் வாங்க போகணுன்னா எல்லாம் ஒரே இடத்துக்கு போனாலே போதும். நம்ம ரொம்ப அலைய வேண்டிய தேவையே இல்லை. ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டாஃபர்ட் டவுனை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கோம் மெயின் ரோடுக்கு. இது வந்து டவுனுக்குள்ளே உள்ள சின்ன இடம்தான். ஸோ நம்ம ஸ்டாஃபர்ட் ஓரளவுக்கு கவர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து வெளியே போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த இடத்துக்கும் நம்ம பீச்சுக்கு போகிற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடெல்லாம் நல்லா எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே நம்ம ஊரில் உள்ள செங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது போரிங்காகவும் இருக்கும், என்னடா இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கேன்னு. ஆனால் அதுவுமே நல்லா தான் இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பெரிய வீடு பாருங்கள், சின்ன வீடு, எல்லாமே ஒரே செங்கல், ஒரே கலரில் தான் இருக்குது. இதுதான் ஒரு சர்ச். எங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச். அந்த சர்ச் பேர் வந்து செயின்ட் ஆஸ்டின். இந்த மாதிரி பக்கத்தில் வீடு இருக்கலாம். சில வீடு வந்து தனித்தனியாக இருக்கும். இங்கே வந்து மாடி வீடு இல்லாததுக்கு பேர் வந்து பங்களான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாஸ் பண்ணி போயிட்டுருக்க இடம் தான் ஸ்டாஃபர்ட் ரயில்வே ஸ்டேஷனோட அந்த லைட்டாக பார்த்திங்கன்னா தெரியும், அதுதான் ஸ்டாஃபர்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அது தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இனி நம்ம இந்த சின்ன ரோட்லேருந்தெல்லாம் ஒரு மெயின் ரோடுக்கு போய் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரோடெல்லாம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ மெயின் ரோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து ஹைவேல போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இதெல்லாம் வந்து சாதா சின்ன ரோடு. ஒவ்வொரு ரோடுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மார்க்கிங்காகவே இருக்கும். நான் இப்போ தான் டிரைவிங் படிச்சுட்ருக்கேன். இங்கே வந்து தியரி எக்ஸாம்லாம் எழுதணும். ஸோ இந்த ரோட் மார்க்கிங்ஸ்லாம் நமக்கு ப்ராப்பராக தெரியணும். எந்த ரோடில் எந்த ஸ்பீடில் போகணும். நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாதுல்ல. நான் வந்து நம்ம ஊரையும் எங்கேயும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு கோவப்படுறாதீங்க. எனக்கு உண்டான வித்தியாசத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ கிளைமேட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது குளிராக தான் இருந்துச்சு, பரவாயில்ல, ஊட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக போக நாங்கள் அங்கே ரீச் ஆனப்பவும் குளிர் தான் செஞ்சது. அதுக்கப்புறம் கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே மதியத்துக்கு மேலே ஒரு 3 மணிக்கு மேலே தான் அங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போது போயிட்டுருக்கிற இடம் இப்போவுமே நம்ம ஒரு சின்ன ரோடு வழியே தான் போயிட்டுருக்கோம். அதனால் ஒரு 30 மைல்ஸ் பர் ஹவர், இங்கே மைல்ஸ் தான் சொல்லுவாங்க, 30 மைல்ஸ் பர் ஹவர் இல்லைன்னா 40 மைல்ஸ் பர் ஹவரில் தான் நம்ம போகணும் இந்த மாதிரி சின்ன ரோட்லலாம். ஸோ வேறு எனக்கு இந்த இதை பற்றி என்ன பெருசாக சொல்லணும்னு தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடம் பேர் தான் ரவுண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேயும் இருக்கும் ரவுண்டானான்னு சொல்லுவோம். ஆனால் யாரும் ரூல்ஸ், இந்த ரவுண்ட் அபவுட்டுக்குள்ளே நம்ம ஒரு சைடு லெஃப்ட்டு போகணும், ரைட்டு போகணுன்னாலுமே நின்று நிதானமாக அதுக்குள்ளே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் போவோம், இல்லைன்னா ஆக்சிடெண்ட் கன்ஃபார்ம். இப்போ வந்து நம்ம சின்ன ரோட்லேருந்து அந்த நம்ம ஹைவே ரோடுன்னு சொன்ன மாதிரி
இப்போ நீங்கள் ஸ்பீடு வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். நம்ம அங்கே வந்து 30 மைல்ஸ் பெர் ஹவரில் போயிட்டுருப்போம். இந்த ரோட்டில் வந்து 70 மைல்ஸ் பெர் ஹவர் இல்லைன்னா 80 மைல்ஸ் பெர் ஹவரில் போவாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3ஆக பிரிச்சுருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு போரிங் ரோடு தான், ரொம்ப வளைவு நெளிவெல்லாம் இருக்காது, போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோடை பற்றி சொல்லணுன்னா நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் அந்த ஓரத்தில் போயிட்டுருக்கோம். அதுதான் மெயினாக பெரிய வெஹிக்கிள்லாம் அங்கே தான் போகும். நல்ல ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போகிறவங்களாம் நெக்ஸ்ட்டு ரோட்டில் அடுத்த 2 லைனில் போய்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் இந்த ரோட்டில் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். 2 சைடு எதுவுமே இருக்காது, மரங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ பேசாமல் தூங்க வேண்டியதான். இப்போ என் குழந்த பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கனால நான் நிம்மதியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணோம். இப்போ வந்து இடையில வந்து எல்லா இடத்துலையும் இப்படி நம்ம 3 மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ணும்போது 1.5 மணி நேரத்தில் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. அதுதான் இந்த இடம். ஸோ நான் போன டைமில் நான் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ளே ஏரியா இருக்கும், வாஷ்ரூம், அங்கே போய் நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி டீ ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு வரணும்னா 15 மினிட்ஸ் பிரேக் தருவாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம பீச் ரீச் ஆக போகிறோம். பீச்சுக்கு பக்கத்தில் நம்ம நார்த் சாமர்செட் இல்லைன்னா அந்த இடம் பேர் வந்து வெஸ்டர்ன் சூப்பர்மேர் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா செங்கல் ரொம்ப கம்மி. நான் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். செங்கலை விட இங்கே வந்து கல் வச்சு கட்டியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் ரொம்ப பழமையான பில்டிங்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே பாருங்கள், எல்லா வீடுமே கல் வச்சு கட்டியிருக்காங்க. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. செங்கல் வச்சு கட்டுறது ஈஸி, கல் வச்சு அப்போ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொன்று வந்து இங்கே வந்து சூடு டைமில் வீடை குளிராக வச்சுருக்கிறதுக்கும் குளிர் டைமில் வீடை சூடாக வச்சுருக்கிறதுக்கும் இந்த செங்கல் இந்த மாதிரி கல்லெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால கூட இருக்கலாம் அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஆனால் எனக்கே வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாதிரி யூகேல வந்து இப்படி இருக்கிறது. ஸோ நல்லா இருந்துச்சு. நம்ம பீச் போய் மிச்ச வீடியோஸை பார்ப்போம். இப்போ வந்து பெரிய பெரிய வீடெல்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் செங்கல் வச்சு கட்டின மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பாருங்கள் கல் வச்சு கட்டி ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஏரியாவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் இருக்க இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி சாட்டர்டேவாக இருந்தனால கூட நிறைய பேர் வெளியே வந்திருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். நாங்கள் எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்திருக்கலாம். ஸோ இந்த வீடெல்லாம் பாருங்கள் ரொம்ப பெருசாக, எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் டிட்டாச்டு ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை சிலது வந்து செமி டிட்டாச்சாக இருக்குது, தனித்தனியாக இருக்கிறது வந்து டிட்டாச்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டெரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, ஒன்றா இருக்குது டெரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் எனிவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வீடெல்லாம். சிலதெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க போல், சிலதெல்லாம் கல் வச்சு கட்டினதெல்லாம் பழைய வீடு போல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனிவே நல்லா இருந்துச்சு. பட் மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கும். சரி, இந்த வீடோட ஷேப்பு இதெல்லாம் கொஞ்சம் நான் இருக்கிற ஸ்டஃபர்டை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால நான் இன்னும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து பீச்சுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப வீடியோஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வீடியோஸ் பீச்சில் இல்லைன்னா என்னடா இது பீச்சு வீடியோன்னு வீடை மட்டுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கான்னு நினைக்காதீங்க. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 1/4 மணி நேரமாக நான் போகிற வழியை மட்டும்தான் காட்டிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இங்கே வேறு எதுவும் இல்லை, போரிங் தான். இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் மாதிரி பெருசாலாம் இருக்காது, ஒரே பில்டிங்காக தான் இருக்கும். ஸோ பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்துகிட்டே வந்தேன். எனக்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம பீச்சோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம பீச்சுக்கு போயிடுவோம். கிட்டத்தட்ட இங்கே ரீச் ஆகும்போது வந்து ஒரு 12 மணி 12:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணிக்கிட்ட தான் நான் பீச்சுக்கு போனேன்.
ஸோ நாங்கள் போகும்போது ரொம்ப கூட்டம் இல்லை. ஆனால் நாங்கள் போய் கொஞ்ச நேரத்தில் வெயில் வர ஆரம்பித்தோடனே அவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பீச் பார்த்தாச்சு. அப்புறம் பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மலை தெரியுது, பீச்சு இதுதான். ரொம்ப சாண்டு கலரில் தான் இருந்துச்சு. அந்த பீச் வந்து ஓரமாக வரைக்கும் ரொம்ப வீடியோலாம் எடுக்கல, ஃபோட்டோஸ் அங்கே நிறைய எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பீச்சிலே, நம்ம ஊர்லலாம் பீச்சிலே கடைகள், பப்ஸு எல்லாம் இருக்கும்ல, அது வழியே நம்ம நடந்து போயிட்டுருந்தோம். பெருசாக எதுவும் பண்ணலை, பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த பீச்சில் உள்ள கடை வீதின்னு நினைக்கிறேன் இது. ஸோ நிறைய கேம்ஸ், குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ் அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறைய கண்டென்ட் கிடச்சிது. சின்ன சின்ன கடைகள் அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஈவினிங் பார்த்துக்கோங்க, ஒரு 3-4 மணி இருக்கும். கடலே காணும் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு கடல் பின்னாடி போயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே கடல் அப்படியே பின்னாடி போயிடுச்சு. மேபி நமக்கு அந்த மழை வர கூட நடந்தே போயிடலாம் போல், கடல் எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் நான் இந்த மாதிரி மும்பையில் கவனிச்சிருக்கேன். மும்பையில் அலிபாக்னு ஒரு இடத்துல. ஸோ இந்த பறவைகள் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது பேர் என்னன்னு தெரியல. ஆனால் சாப்பாடெல்லாம் எல்லோரும் கையிலேருந்தும் கொத்திட்டு போயிட்டு இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. ஆள் கொஞ்ச நேரத்துலேயே குட்டி தூங்கிட்டா. அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் எனக்கு தெரியல. அங்கே இருந்த ஒரே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இது தான். சூப்பராக கேரளா ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. இது சட்டி சோறு, அப்புறம் இந்தியன் தாலி, இது வந்து நிறைய ஃபுட்டு. அப்புறம் மட்டன், சுக்கா, நான், ப்ரெட்டு எல்லாம். இது வந்து நாங்கள் புதுசாக உள்ள டீம், நாங்கள் இவ்வளோ பேர் தான் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த கிராண்ட் பயர்னு ஒரு இடத்துல தான் நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு, ஐஸ்கிரீம் கடை. ஸோ லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாகி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பீச் பக்கத்தில் உள்ள ஃபோட்டோ.